டாடா கிட்ட ரொம்ப வருஷமாக சொன்ன ஒரு விஷயம் டாடா இந்த காரில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் ஃபர்ஸ்ட் இன் டாட்டான்னு சொல்லலாம் நம்ம. ஸோ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு இன்னொரு ஹையர் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு போகும். லைக் கிரெட்டா செல்டாஸை விட நல்லா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்லேயே நம்ம சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த கார்லையும் கிடையாது. இதுதான் 2024 டாடா கர்வ் EV. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் டீடைலிங் பார்க்க போகிறோம். இன்டீரியரில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய பேர் யூடியூப்ல சொல்ல அது என்னென்ன அப்படின்றத வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவோம். அண்ட் மெயின்லி இந்த காரோடைய ப்ரைஸிங்கும் சொல்ல போகிறேன். பிகாஸ் ப்ரைஸிங் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ என்னென்ன ப்ரைஸிங்கில் EV வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2024 டாடா கர்வ் EV ஃப்ரண்ட்லி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்ராக்டபுளாக இருக்கும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகிட்டு இப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ இப்படி க்ளோஸ் ஆகிடும் அது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC as well as DC சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவும் க்ளோஸ் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு மேனுவலாக க்ளோஸ் பண்ணி காட்டினேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 360 வியூ கேமராக்கானது. அண்ட் ஹெட்லைட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா DRLs முதல்ல பாருங்கள். இதில் வெல்கம் குட் பை ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக டாட்டாவில் இப்போ என்ன உங்களுக்கு அந்த USB அதெல்லாமே உங்களுக்கு இந்த காரில் வந்துடுதுன்னு சொல்லலாம். அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் எல்இடியில் வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்பும் உங்களுக்கு எல்இடியில் வந்து இருக்குது. கார்னரிங் ஃபங்க்ஷனோட இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் வீல் திருப்புறீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபாக் லேம்ப் மட்டும் உங்களுக்கு ஏரியா நைட்டில். ரைட்டில் திருப்பினீங்கன்னா ரைட்டில் உள்ள ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏர் டேம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஏர் வெண்ட் மாதிரி. ஸோ அது ஏரோடைனமிக்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இந்த EVயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இந்த காரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்லேயே நம்ம சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் எந்த கார்லையும் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலிமெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளூ கலர் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. உங்களோட தாட்ஸ் இந்த காரோடைய கலர் பற்றி எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பானட் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. பிகாஸ் இது வந்து கூப்பே SUV அப்படின்னு டாட்டா போர்ட்ரே பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹை ஸ்டாண்ட்ஸ் உள்ள ஒரு பானட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டரும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சைடில் வீல்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு குட்இயர்க்கான டயர் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தோன்னா 215/55 R18க்கான அலைஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய காருக்கு இந்த 18 இன்ச் அலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் டயர் ப்ரொஃபைலும் கரெக்டாக 215/55ன்றது கரெக்டாக இருக்குது. சுற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கிளாடிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில், விச் லுக்ஸ் ரியலி குட். .EV அப்படின்றதுக்கான ஒரு பேஜிங் நீங்கள் பார்க்கலாம். மேலே பார்த்தோன்னா ORVMல உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க வித் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் 360 வியூ கேமராக்கான ORVM கேமரா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் ஃபர்ஸ்ட் இன் டாட்டான்னு சொல்லலாம் நம்ம. ஸோ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது நம்ம XUV 700 அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியமான காசில் பார்க்குறது உங்களுக்கு டாட்டா கர்வில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து இலிமினேட் ஆகும். நான் உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இலிமினேட் ஆகுது. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு இலிமினேட் ஆகும். ஸோ இதுவும் நல்ல ஒரு டச் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இங்கே ORVMல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ சைடில் ஏதாவது ஒரு வண்டி வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல அலாம் வந்து தரும். ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். லென்த் பற்றி பேசினோம் அப்படின்னாக்கா லென்த் பயங்கரமாக இருக்குது இந்த காரோடைய. இது டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு இன்னொரு ஹையர் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு போகும். லைக் கிரெட்டா செல்டாஸை விட நல்லா உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை லென்த் வைஸாகவும் இருக்கட்டும், உங்களுக்கு நல்லாவே வந்து இந்த கார் நல்ல ஒரு காம்படிட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஹைட்டும் நல்லா உங்களுக்கு பானட்டாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி உங்களுக்கு பூட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹைட் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காரோடைய ஸ்டாண்ட்ஸு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வித் பேனரமிக் சன்ரூஃபும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஷாக் ஃபைன் ஆண்டனா வித் GPS இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர் அட்டாச்சாக வந்து கொடுத்துருக்காங்க, தனியாக கிடையாது. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ஏர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த ஏர் ஃப்ளோக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் நல்ல இந்த காரில் ஏரோடைனமிக்ஸ் வைஸ் டாட்டா அதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடம் பாருங்கள், இந்த பேனல். ஸோ இட் ரிமைன்ஸ் மீ ஆஃப் BMW கூப்பேஸ். ஸோ நல்ல ஒரு
டிசைன் வந்து இந்த காரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க பின்னாடி தான் இந்த காரோடைய மெயின் யூஎஸ்பின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த காரோடைய ரியர் ப்ரொஃபைல் அப்படின்றத ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் கொடுத்து பயங்கரமான ஒரு ப்ரீமியம் கார் அப்படின்ற ஒரு ஃபீல் தரணும் அப்படின்றதுக்காக டாட்டா அதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் உங்களுக்கு ரியர்லேயும் வருது. ஸோ ரைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் உள்ள இண்டிகேட்டர் சீக்வென்ஷியலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டாட்டா லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. curve.ev அப்படின்ற ஒரு பேட்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக ஒரு ஃபீச்சர் இந்த காரில் இருக்குது, மற்ற இந்த கார்லேயும் இந்த செக்மெண்ட்டில் கிடையாது அப்படின்றது என்ன அப்படின்னாக்க இந்த பவர்ட் பூட் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஹவு கூல் இஸ் தட்? ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் மற்ற காசில் இந்த ஃபீச்சர் இருக்கா அப்படின்றத. டாட்டா இதில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். உள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு பார்சல் ஷெல்ஃப் இருக்குது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 500 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் மேசிவ் இந்த செக்மெண்ட்னு சொல்லலாம். நம்ம உள்ளே பார்த்தோன்னா இலிமினேஷன் வித் ஹுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு உங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து இதில் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம கீழே பார்த்தோன்னா ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலுக்கான சைஸ் வந்து 215/55R16. ஸோ 2 சைஸ் வந்து உங்களுக்கு குறைச்சிருக்காங்க டயாமீட்டரில். அண்டு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கின் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு வந்து உங்களுக்கு சப்வூஃபருக்கான ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 9 ஸ்பீக்கருக்கான JBL சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டன் உங்களுக்கு இங்கே இருக்குது. அண்ட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சரை நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஐம் ரியலி இம்ப்ரெஸ் வித் த ஃபீச்சர். செகண்ட் ரோவில் உள்ள ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அகெயின் ஃப்ளஷ் டைப்க்கான டோர் ஹேண்டில் இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க விண்டோ ஸ்பேஸஸ் டீசென்ட் நல்லாவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹார்ட் டச் இருக்குது, இங்கே சாஃப்ட் டச் இருக்குது. ஸோ அது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே லெதரைட் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்சைட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நடுவில் வந்து ட்வின் கப் ஹோல்டரோட ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சைஸும் பாருங்கள். ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்டே சப்போர்ட் வந்து இந்த காரில் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு இப்போ உட்காந்து காட்டுவேன். பட் நான் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று காட்டுறேன். ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைட் கலர்ஸில், நடுவில் வந்து டார்க் கிரே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் இந்த காரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சின்ஸ் இது வந்து ஒரு கூப்பே டிசைன் அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பேனராமிக் சன்ரூஃபோடைய சைஸ் வந்து கொஞ்சம் குறையும். பிகாஸ் இங்கேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்லோப்பிங் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலே வந்து சின்ன சைஸில் இருந்தாலும் பெரிய ஒரு கன்சிடரபிளி லார்ஜ் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் இந்த காரில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க யூ கெட் ரியர் ஏசி வென்ட்ஸ் அண்ட் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக ஒரு ஹம்ப் இருக்குது. பட் கண்டிப்பாக வித் கன்சிடர் பண்ணி 2 அடல்ட்டில் உட்காந்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸோ தான் அந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ உள்ளே உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ ஸ்டார்டிங்லேயே எனக்கு என்ன இன்க்ரெஸ்டில் என்ன தெரியுது அப்படின்னாக்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஃப்ளோர். பிகாஸ் இது EV அப்படின்றதுனால அடியில் பேட்ரி பேக் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேட்ரி பேக் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோரோடைய ஹைட் வந்து ஏற்றுது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஏறும்போது கால் லைட்டாக தூக்கி வச்சுட்டு ஏறுற மாதிரி இருக்கும். பட் இன்க்ரெஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பிகாஸ் டோர் ஓப்பனிங் அந்த ஆங்கிள் வந்து நல்லாவே உங்களுக்கு பெருசாகவே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 80 டிகிரிஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் இன்க்ரெஸ் எக்ரெஸ்க்குன்னு சொல்லலாம். நம்ம லெக் ரூம் பாருங்கள். நான் வந்து 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது ரியரில் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்கிது. டீசெண்டான ஸ்பேஸ் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஃபுட்வெல் நல்லா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஆம்பிளாக இருக்குதுன்னு சொல்லலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஃப்ளோர் தான் சொல்லுவேன் நான். லைட்டாக ஒரு ஹம்ப் தான் இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உட்காரும்போது எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் உட்காரத்துக்கு கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். 2 அடல்ட் மேலே உட்காந்திங்கன்னா கிராம்ப்டாக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம ஹெட்ரூம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெட்ரூம் 5'7" ஹைட்டுக்கு நல்லா இருக்குது. இதில் என்ன ஒன்று நல்ல ஒரு விஷயம் டாட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க
இங்கே பேனராமிக் சன்ரூஃப் முடிஞ்சதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஹைட் ஏற்றுறதுக்கு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கர்வில் ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம்க்கு நல்ல ஒரு ஹைட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல உட்காரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட்லி லெக் ரூம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். அண்ட் ஹெட்ரூமும் லைட்டாக உங்களுக்கு ஒரேற மாதிரி இருக்கும் பிகாஸ் இது கூப்பே டிசைன் அப்படின்றதுனால. பட் ஓவராலாக சீட்டோடைய கம்ஃபர்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் லெதரேட் அப்போல்ஸ்ட்ரிலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணதுனால அந்த கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு வந்து ப்ரீமியம்னஸ் டாட்டா இதில் தரணும் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான் உங்களுக்கு டாட்டா இதில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் விண்டோடைய ஸ்பேஸும் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளேருந்து வர லைட்டிங் வந்து உள்ளே நல்லா ஆம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பேனராமிக் சன்ரூஃபும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் லைட்டிங் உள்ளே வந்து நல்லா எடுத்துகிட்டு வரும். சாஃப்ட் லைட்டிங் மாதிரி உங்களுக்கு நல்லா எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்களே பாருங்கள் என்ன ஒரு கம்ஃபர்ட் இந்த காரில் கிடைக்குது அப்படின்றது. பிகாஸ் இந்த காரோடைய சீட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா இப்படி உட்காந்து இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னாக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காரோடைய சீட்டுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் எஸ்பெஷலி இந்த காரோடைய போல்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அண்டர்தே சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டாட்டான்னு சொல்லலாம். இந்த காரில் வென்டிலேட்டட் சீட்ஸும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சம்மர் டைமில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சஃபாரி ஹேரியர்னு சொல்லலாம். இந்த 4 ஸ்போக் ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த காரில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு டாட்டா இந்த காரில் நெயில் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் நம்ம. ஃபீச்சர்ஸ் வைஸ் சொல்லும்போது விண்டோ ஸ்பேஸ் இட்ஸ் ரியலி குட். நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் இந்த காரில். அண்ட் இந்த காரில் 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் லோவாக உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய டிரைவிங் பொசிஷன் இதுதான். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கொண்டு உட்காந்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷனில் நீங்கள் வந்து உட்காடுறீங்க. பானட்லாம் கிளியராக தெரியுது உங்களுக்கு. அண்ட் இந்த சீட்லேருந்து பானட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. பிகாஸ் நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு லென்த் வந்து இருக்குது. இந்த டேஷ்போர்டே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஒரு ஹேரியரில் உட்கார்ற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கர்வில் வருது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். ஐ எம் 5'7" ஹைட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஈவன் தோ இதில் பேனராமிக் சன்ரூஃப் இருந்தாலும் உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி இந்த சீட்டை வச்சாலுமே அது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெட்ரூம் இந்த காரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபுட்வெல் இஸ் ரியலி குட். ஃபுட்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லெஃப்ட்டில் ப்ராப்பர் டெட் பெடல் இருக்குது. பிகாஸ் இது அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஈவின்றதுனால ஆட்டோமேட்டிக்கலாக வந்து உங்களுக்கு வரும். அண்டர்தே சப்போர்ட் இஸ் ரியலி குட். ஸோ என்னுடைய போஸ்டர் பார்த்து நீங்கள் சொல்லலாம் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்றத. ஸோ இதான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி. இப்போ நம்ம மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி பார்த்துருவோம் நம்ம. ஸோ சொன்னமே உங்களுக்கு இலுமினேஷன் இடத்துல இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நீங்கள் வந்து க்ரோமில் பார்க்கலாம். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வெறும் டிரைவர் சைடு உள்ள விண்டோஸ்க்கு மட்டும் இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்குது. கீழே பார்த்தோன்னா விண்டோஸ் லாக் பண்ணுறதுக்கான பட்டன். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதேமாதிரி பின்னாடி கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். பின்னாடி வந்து இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பட் இதேமாதிரி பின்னாடி கொடுத்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ட்வீட்டுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. JBL ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அம்ப்ரெல்லா ஹோல்டர் உங்களுக்கு இருக்குது. அண்ட் பாட்டில் ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டராக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அதை விட ஒரு மெயினான விஷயம் பேசஞ்சர் சைடு உங்களுக்கு 6-வே மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பேசஞ்சர் சைடும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மட்டும் அந்த அட்வான்டேஜ் எடுக்காமல் பேசஞ்சர் சைடும் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. உள்ளே உட்காந்து இப்போ நம்ம இந்த காரோடைய அம்யூனிட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த காருடைய ஸ்டேரிங் பற்றி காட்டிடுறேன். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ரேஞ்ச் ரோவர்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்போக் ஸ்டேரிங் வந்து ஹேரியர் சஃபாரியில் வரமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் தீமாக இருக்கட்டும், இல்லை இந்த பேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ரேஞ்ச் ரோவர் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ரியலி குட். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. டீகட் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேசிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 10.25 இன்ச்க்கான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் சஃபாரி இன் ஹேரியர் அதே கன்சோல் தான் உங்களுக்கு இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாமே அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா இருக்குது, தென் நேவிகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஃபுல்லாகவே நேவிகேஷன் வரும். கீழே தான் உங்களுக்கு ஸ்பீடில் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் காஸ்ட்டில் என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதுவும் இந்த காரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ரியலி குட். எனர்ஜி இன்ஃபோ செட்டிங் ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்க செட்டிங்கில் வரும் டயல் வியூ. ஸோ இதில் வந்து செகண்ட் டயல் வியூ போனோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வரும். லெஃப்ட்டில் வந்து எனர்ஜி மீட்டர் வந்து உங்களுக்கு, ரைட்டில் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் டிஜிட்டல் வியூ கொடுத்தோம் அப்படின்னாக்க
இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நிறைய வியூஸ் வந்து இந்த காரில் கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு கஸ்டமைசேஷனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த L1 என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த L1 என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ரீஜன் பிரேக்கிங்கானது. ஸோ லெவல் 1ல் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இது உங்களுக்கு மாறும். ஸோ L2க்கு போகும், தென் L3 போகும். ஸோ 3 லெவல் ஆஃப் ரீஜன் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் இந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது சார்ஜ் பொறுத்து 83% சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 431 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து இருக்குது அப்படின்னு லைவாக உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ நீங்கள் இந்த மோட்ஸ் பொறுத்து உங்களுக்கு அது வந்து மாறும். ஸோ எந்த மோடில் போடுறீங்க, ஸ்போர்ட் மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு குறையும். இன்ஃபர்டைம் சிஸ்டம் பற்றி பேசிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 12.3 இன்ச்சஸ்க்கான ஹார்மன் இன்ஃபர்டைம் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் நல்லா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். தென் எல்லாமே ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இந்த curve.evல மட்டும் என்ன ஒரு அடிஷ்னலாக ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு arcade.evன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நார்மல் பெட்ரோல் டீசலில் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய ஆப்ஸ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம், இந்த arcade.ev அப்படின்ற ஃபங்க்ஷனில். ஸோ அதுவும் இந்த காரை நல்லா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆம்பியன்ட் லைட் உங்களுக்கு தெரியுது. ஸோ ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஏசி வெண்ட் இருக்குது. இந்த கன்சோல் பார்க்கறதுக்கு Audi இன்ஸ்பயர் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்களும் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து உங்களுக்கு சார்ஜர் போர்ட்டை லாக் பண்ணுறதுக்கு. தென் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 360 வியூ கேமரா நம்ம பார்த்துருவோம் இப்போது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 360 வியூ கேமரா நல்ல குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள் 720 பிக்சல்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. 3D வியூ போனோம் அப்படின்னாக்கா 3D வியூ சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்க்கணும், இல்லை சைடில் பார்க்கணும், ரியரில் பார்க்கணும் அப்படின்னாக்க ரொம்பவே நல்லா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இல்லை இப்போ பேட்ரி கொஞ்சம் லோவாக இருக்குது. நான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே மேடம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட், தென் உங்களுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்குது. இது உல்ட்டாவாக இருக்குது, எனக்கு என்னென்னு தெரியல இது, பட் ஓகே. அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேஞ்ச் ரோவரில் வர மாதிரி அதே ஒரு கியர் பாக்ஸ் டிசைன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஹேரியர் சஃபாரியில் இதே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் இருக்குது. தென் பார்க் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா பார்க் ஆகிடும். அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஈகோ சிட்டி ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மாற்றினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாறும். லெஃப்ட்டில் வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மெயினாக டாட்டா கிட்ட ரொம்ப வருஷமாக சொன்ன ஒரு விஷயம் டாட்டா இந்த காரில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புது கீ ஃபாப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி குட். .evக்கான பேட்சிங் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா யூ கெட் ரப்பரைஸ்ட் கோட்டிங் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வழுக்காமல் இருக்கிறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு, அன்லாக் பண்ணுறதுக்கு, இது வந்து பூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபாலோ மீ ஹோம்க்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கீ ஃபாப் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இதை தான் நான் டாட்டா கிட்ட ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துருந்தேன். பட் டாட்டா சூப்பராக அந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ குடோஸ் டு டாட்டா ஃபார் தட். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கும் பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. க்ளவ் பாக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே டாட்டாவுடைய க்ளவ் பாக்ஸ்க்கு நான் ஒரு அடிமை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த காரோடைய க்ளவ் பாக்ஸு. ஸோ என்ன க்ளவ் பாக்ஸ்லாம் புகழறேன்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம். அண்ட் ஸ்டோரேஜ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கூல்டு க்ளவ் பாக்ஸ் இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜும் மேலே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா வேனிட்டி மிரர் இருக்குது, லைட்ஸ் கிடையாது. இந்த கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா லைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, SOS பட்டன் இருக்குது, தென் பேசஞ்சர் சீட்க்கான ஏர் பேக் உங்களுக்கு காட்டும். தென் இந்த சைடு பார்த்தோன்னா உங்களுக்கு டோல் ரிசிப்ட் ஹோல்டர் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆட்டோ டிமிங் IRVM வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் சன்ரூஃப் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வைட் ஆங்கிளில் போட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது. ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே சன்ரூஃப் மேலே ஏறி நிற்காதீங்க, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். மோட்டார் பே பற்றி நம்ம பேசுவோம் இப்போது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரங்க் வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 11.6 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரங்க் வந்து உங்களுக்கு இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து வருது. 45 கிலோவாட் பேட்டரி அண்ட் 55 கிலோவாட் பேட்டரி வந்து உங்களுக்கு வருது. இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 55 கிலோவாட் பேட்டரியில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காரோடைய ஸ்பெக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா 165 bhp ஆஃப் பவர் அண்ட் 215 Nm ஆஃப் டார்க்,
டார்க் பார்த்தா ரெண்டுத்துலேயுமே சேம் தான், பவர் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். 0 to 100 இந்த கார் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 8.6 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு போகுது. பேட்டரி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது, எலக்ட்ரிக்கல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற பேட்டரி. இந்த ஈவிக்கான பேட்டரி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அண்டர் பாடி வந்து பேட்டரி பேக் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபயர் வாலில் நல்ல ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இன்சுலேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த காருக்கு இன்சுலேஷன் தேவையில்லை, பிகாஸ் சவுண்ட் எதுவும் வராது. பட் என்விஎச் லெவல் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக டாட்டா இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த பேட்டரி பேக் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேஃப்டி பற்றி பேசுகிறோம் நம்ம இந்த காரோட இது டாட்டா பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு level 2 ADAS வித் 20 ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 6 ஏர்பேக்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ஏவாஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஈவியில் இது வந்து மேனிட்ரி இப்போ வந்து டாட்டா இதில் கொடுத்துருக்குதுன்றது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏவாஸ் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு அக்வஸ்டிக் வெஹிக்கல் அலர்ட் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்க சைடில் பெடஸ்ட்ரியன்ஸ் நீங்கள் நடந்து போகும்போதோ உங்களுக்கு வந்து ஈவியில் வந்து சவுண்ட் இல்லாததுனால இது வந்து ஒரு ஹம்மிங் சவுண்ட் மாதிரி இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு பெடஸ்ட்ரியன்ஸை அலர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஏவா சிஸ்டம் இந்த காரில் கொடுத்துருக்குது அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ABS வித் EBD அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு டாடா கர்வ் EVயில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க இப்போ இந்த காரோட ப்ரைஸிங் வந்து டாட்டா லான்ச் பண்ணது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு 17.49 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன் ரோட் டீட்டெயில் ப்ரைஸிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்ரீ கோகுலம் டாடா குரோம்பேட்டை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சில ஃபீச்சர்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து மற்ற யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜிங் போர்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஃபோனில் நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபோன் மேலே அந்த ஃபோனை வச்சிங்க அப்படின்னாக்க ஃபோன் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே, பட் வயர்லெஸ் பதிலாக வயர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயர் வச்சு இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து டாடா நெக்ஸான் EV நிற்குது அப்படின்னாக்க இந்த வயர் வச்சு அந்த EVயை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து அந்த பேட்டரியோடைய சார்ஜ் வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து பவர் பேங்க் மாதிரி யூஸ் ஆகும். அண்ட் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்ன இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க வெஹிக்கிள் டு லோட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளோ இல்லை எலக்ட்ரிக்கலி என்ன உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுமோ அது இருந்தது அப்படின்னாக்க அதை வச்சு நீங்கள் வந்து இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள் டு லோட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஃபீச்சர்ஸ் டாடா கர்வில் கொடுத்தது அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ குடோஸ் டு டாடா ஃபார் தட். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.